الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيا إني ظننت أني ملاق حسابيا فهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية وقال النبي صلى الله عليه وسلم إن في الجنة 100 درجة أعلاها جنة الفردوس إلى آخر الحديث. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ரமலானுடைய காலத்தில் நோன்பு பிடிக்கிறது, தொழுகிறது, தராவீஹ், கியாமுல் லைல், இது போன்ற இபாதத்துடைய நோக்கம் என்னென்று சொன்னால் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும், மேலான சொர்க்கம் நுழைய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருடைய செயலேடு வலது கரத்தில் கொடுக்கப்படுகின்றதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள், அவங்க தான் வெற்றியாளர்கள். வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு வராஅ ظஹரி அல்லது பிஷிமாலி, முதுகுக்கு பின்னாடி இடது கையில் கொடுக்கப்படுகின்றதோ அவர்கள் நஷ்டவாளிகள். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வஉத்கில ஜன்ன ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்தை விட்டு முகம் திருப்பப்பட்டு சொர்க்க நுழைவிக்கப்படுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் தான் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. உண்மையான வெற்றி அதுதான். காசு சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, பெரிய வீட்டை கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, பட்டம் பதவி அடைகிறது, ஆட்சி அதிகாரத்தை அடைகிறது, இது உண்மையான வெற்றி கிடையாது. இது தற்காலிகம். உண்மையான வெற்றி யாரு? நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்க நுழைகிறது. அதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கின்றான். முதலாவது 10 ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் மலையாக பொழியக்கூடியது. நடுப்பத்து மக்ஃபரத், பாவ மன்னிப்பு. மூன்றாவது 10 துக்குமினன்னார், நரக விடுதலை. அப்ப இதெல்லாம் கிடைச்சா மனிதன் சொர்க்கம் போவான். அப்ப சொர்க்கம் என்று சொல்றதே இன்றைக்கு எங்கட பார்வையில ரொம்ப அற்பமாக தெரியுது. சொர்க்கம்டா எங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரியுதில்லை. உலகத்துல ரமலானுடைய 30 நோன்பை பிடிச்சா தராவீஹ் 20 ரக்காத்துகள் 30 நாள் 29 நாள்கள் தொழுதா ஹம்பாந்தோட்டில் அரவாசி தாரன்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை பேர் தொழுவாங்க, எத்தனை பேர் நோன்பு பிடிப்பாங்க? ஹம்பாந்தோட்டில் அரவாசி அது என்ன சகோதரர்களே? யானைக்காடு, அலை காணி பூமிகள் விட்டுட்டு போயிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லமௌதி அஸௌத்தின் ஃபில் ஜன்னா கைரும் மினத் துன்யா மா ஃபீஹா, ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் இருக்கிறதே சொர்க்கத்தில், அது ஹம்பாந்தோட்டை மட்டுமல்ல, ஸ்ரீலங்கா மட்டுமல்ல, ஏசியா மட்டுமல்ல, முழு உலகத்தை விட பெருமதி மிக்க என்று சொன்னாங்க. முழு உலகத்தை கொடுத்தாலும் அந்த ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடத்தை கூட வாங்க முடியாது, அந்த அளவுக்கு அது பெருமதி மிக்கது. சொர்க்கம் உயர்ந்தது. ஹதீஸ்ல வருது, கியாமத்துடைய நாளையில மக்கள் எல்லாம் கேலி கணக்குக்கான் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா, ஒரு நாள் 50,000 வருடங்கள் நீளமாக இருக்கும். சூரியன் ததுனு ஷம்ஸ் மிக்தார் மீல், ஒரு மைல் தூரத்துக்கு சூரியன் நெருக்கப்படும். பூமி செம்புத்தரையாக இருக்கும். ஒரு மீல் என்று சொன்னால் ராவி சொல்றாரு, லா அத்ரி அஉரீத பிஹி மசாஃபத்துல் அர்த் அம் மா யுக்தஹலு பிஹி, எனக்கு தெரியல மீல் என்ற வார்த்தைக்கு என்ன நாடப்பட்டிருக்கிறது. மீல் என்றா ஒன்று பூமியிட நாங்கள் அளக்கக்கூடிய அளவு, ஒரு மைல் தூரமா, அல்லது சுருமா போடக்கூடிய குச்சிக்கு மீல் என்று சொல்லப்படும், ஒரு 3 இன்ச் இருக்கும், அது நாடப்பட்டுதான் தெரியல. அப்ப சுருமா போட குச்சினா தலையோட மேலே சூரியன் இருக்கும். ஒரு மைல் தூரண்டாலும் கூட ரொம்ப தூரம் கிடையாது. இன்றைக்கு 9,30,00,000 மைல் தூரத்தில் இன்றைக்கு சூரியன் இருக்குது. இப்ப சூரியன் மறைஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, ஃபேன் இல்லாட்டி எனக்கு வேர்த்து கொட்டுது. கியாமத்துடைய நாளில் சூரியன் நெருக்கமாக இருக்கும். மக்கள் வேர்வையில மூழ்கி இருப்பார்கள். சிலருடைய கரண்டை கால் வரை, சிலருடைய முழங்கால் வரை, சிலருடைய இடுப்பு வரை, சிலருடைய கழுத்து வரை, சிலருடைய மூக்கு வரை, சிலர் அப்படியே வேர்வை மூழ்கடிச்சிடும். வியர்வை ஆறு மாறி ஓடும்.
அப்போ அந்த நாளுடைய வேதனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால் மக்கள் சொல்லுவாங்க, உங்களோட அல்லாட்ட சொல்லி நபிமார்கள்ட்ட போய் கெஞ்சுவாங்க, அரிஹ்னி வலவிலன்னார், எங்களுக்கு இந்த பிரச்சனை இந்த விடுதலை அளிக்க சொல்லுங்க, நரகத்தில் போட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க. நரகத்துடைய வேதனை இதை விட பல மடங்காக இருக்கும். அது தெரியாது, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வேதனை ரொம்ப பயங்கரமாக தெரியும். இதை விட்டு போட்டு நரகத்தில் போட்டாலும் பரவாயில்லை, இந்த மஹ்ஷருடைய வேதனை விட்டு பாதுகாருங்கன்னு சொல்லுவாங்க. 50,000 நாள், 50,000 வருஷம் லேசானதல்ல, 50,000 வருஷம் ஒரு நாள். அப்போ அதுக்கு பிறகு விசாரணை தொடங்கும். கேலி கணக்கு முடிஞ்சது பிறகு ஒவ்வொரு மனிதர்களுடைய அமல்களுக்கு ஏற்றவாறு பிரகாசம் கொடுக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிலருக்கு பிரகாசம் கொடுக்கப்படும், ஒரு மலை அளவு பெரிய பிரகாசம். இன்னும் வமின்ஹும் யுத்தா அஸ்கர மின் தாலிக், இன்னும் சிலருக்கு அதை விட குறைவாக கொடுக்கப்படும். வமின்ஹா மன் யுத்தா மிஸ்ல நஹ்லல் கபீரா, சிலவங்களுக்கு நஹ்லத்துல் கபீரா பெரிய பேரிச்சம்பழ மர அளவு கொடுக்கப்படும். வமின்ஹும் யுத்தா அஸ்கர மின் தாலிக், இன்னும் சிலருக்கு அதை விட குறைவாக கொடுக்கப்படும். இப்படி ஒவ்வொருத்தருக்கு அவருடைய ஈமான் அமலுடைய அளவுக்கு பிரகாசம் கொடுக்கப்படும். கடைசியாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பிரகாசம் இருக்குது. வமின்ஹும் மயோத்தா நூரஹு மிஸ்ல மிக்தார இபுஹாமிஹி, அவனுடைய பெருவரல் அளவுக்கு தான் பிரகாசம் கொடுக்கப்படும். அதுவும் தொடர்ந்து எரியக்கூடிய சக்தி இருக்காது. வெளிச்சம் கொடுக்கும் மரம் அணைஞ்சிடும், வெளிச்சம் கொடுக்கும் அணைஞ்சிடும். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பிரகாசம் கொடுக்கப்பட்டதோ அந்த வேகத்தில் சிராத் பாலத்தை கடப்பார்கள். வமின்ஹும் மை யமுரு கர்தர்ஃபத்துல் ஐன், சிலவங்க கண் மூடி திறக்கிற வேகத்தில் கடந்து போய்வார்கள். வமின்ஹும் மை யமுரு கல்பர்க், சிலவங்க இடியுடைய வேகம், சிலவங்க மின்னலுடைய வேகம். வமின்ஹும் மை யமுரு கஸ்ஸிஹாப், சிலவங்க மேகத்துடைய வேகம். வமின்ஹும் மை யமுரு கன் கிலால் கவாகிப், சிலவங்க நட்சத்திரங்கள் இடம்பெறக்கூடிய வேகம். வமின்ஹும் மை யமுரு கஷத்தில் ஃபரஸ், சிலவங்க குதிரையுடைய வேகம், குதிரை ஓடக்கூடிய வேகம். இன்னும் சிலர் மனிதர்கள் ஓடக்கூடிய வேகம். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த வேகத்தில் கடந்து செல்வார்கள். அந்த சிராத் பாலம் நரகத்துக்கு மேலே போடப்பட்டிருக்கின்றது. நரகத்துக்கு மேலே, அது வேற ஆத்துக்கு மேலேயோ கடலுக்கு மேலேயோ கிடையாது. வை மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்ம மக்தியா, உங்கள் ஒவ்வொருவர் அந்த நரகத்துக்கு வந்தே ஆக வேண்டும். அப்படின்னா நரகத்துக்கு மேலே கடந்தே ஆக வேண்டும். இது உங்கள் ரப்பிடத்தில் உறுதியான முடிவு. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை தன்னுடைய மனைவியுடைய மடியில தலை வச்சு படுத்து கொண்டிருந்தாங்க. அழத் தொடங்கிட்டாங்க. அவங்களோட அழுகையை பார்த்து மனைவி அழுதாங்க. கேட்குறாங்க, ஏன் நீ அழுகுறாய்? உங்களோட அழுகைக்கா நான் அழுகிறேன், நீங்க என்ன அழுகுறீங்க? சொன்னாங்க, எனக்கு குர்ஆனுடைய இந்த ஆயத்து ஞாபகம் வந்தது. சூரா மரியமுடைய ஆயத், வை மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்கள் ஒவ்வொருவர் அந்த நரகத்துக்கு வந்தே ஆக வேண்டும். கான ஹத்மன், இது அல்லாஹ்விடத்துல இந்த ரப்பிக்கு ஹத்ம மக்தியா, உறுதியான முடிவு இது. சும்ம நுனஜ்ஜில்லதீன தக்கவ் வனதரு ஸாலிமீன ஃபீஹா ஜஸியா, அதுக்கு பிறகு யார் தக்வாவோடு அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தார்களோ அவர்களை நாங்கள் கடக்க செய்வோம், மற்றவங்களை முட்டுங்கால கீழே விழுத்தாட்டிடுவோம் நரகத்துல. அப்ப எல்லாரும் அந்த சிராத் பாலத்துக்கு மேல கடந்தாக வேண்டும். அப்படி கடக்கும் பொழுது ஒவ்வொரு வேகத்துல போவாங்க. யாருக்கு பெரு விரல் அளவுக்கு பிரகாசம் கிடைச்சிச்சோ அவர் நடந்து போவாரு. திடீரென்று அந்த பிரகாசம் அணையும். அந்த பாலம் இருக்கு, வாளை விட கூர்மையானது. ஜலிக், சறுக்கி விடக்கூடியது, முடியை விட சாஃப்டானது, வாளை விட கூர்மையானது. இப்ப வெளிச்சம் இல்லாம எப்படி நடப்பாங்க? நரகத்துடைய நெருப்பு இருக்கே, சௌதா முப்லிமா லா யுதிஉ ஷரருஹா வலா யுத்ஃபா லஹபுஹா, நரகம் பயங்கர கருப்பு நெருப்பது, அதுல வெளிச்சம் என்பதே கிடையாது. அதனுடைய சுடர் அடைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, அணைக்கவும் முடியாது, வெளிச்சமும் கிடையாது நரகத்துல. அப்ப இருட்டு பாலத்துக்கு மேல பிரகாசம் தேவை. அமல் ஈமானுடைய பிரகாசத்துல தான் கிடப்பாங்க. இப்ப சிலவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய அமலுடைய ஈமானுடைய வேகத்துல கடந்துடுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த யாருக்கு பெருவிரல் அளவு கிடைச்சதோ நடக்க தொடங்குவாங்க. திடீரென்று அணைஞ்சிடும். இப்ப பேலன்ஸ் தவறி இடது பக்கம் சாய்வாங்க. அவருடைய இடது பக்கத்துடைய கை கால் எல்லாம் எரிஞ்சிடும். திரும்ப வெளிச்சம் கிடைக்கும், எழும்புவாங்க, நடக்க தொடங்குவாங்க. திடீரென நெருப்பு அணையும், பேலன்ஸ் தவறி வலது பக்கம் சாய்வாங்க, வலது பக்கத்துடைய கை கால் எரிஞ்சிடும். இப்படி தவந்து ஹபுவான் தவந்து போவாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு பாலத்தை கடந்துருவாங்க. அவன் கடந்ததுக்கு பிறகு முதலாய் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆதானி மாலம் யுஅதி அஹத மின் ஹல்கிஹி,